குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் நாள்ல இந்த திருச்செந்தூர் நம்ம எல்லாம் காக்கும் கடவுள் இந்த திருச்செந்தூர் மண்ணுக்குள்ள கால் வச்சு நான் ரொம்ப பாக்கியமா நினைக்கிறேங்க. இன்னைக்கு அந்த என்னுடைய பெரிய சந்தோஷமே இன்னைக்கு என்னன்னா, குறிப்பா தாய்மார்களோட இங்க இருக்கக்கூடிய எவ்வளோ ஒரு ஜனங்கள் தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ பேர் பெருந்திரளாக கலந்து கொண்டு இன்னைக்கு கந்த சஷ்டி பாராயணம் இங்க நம்ம படிக்கும்போது என் கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. ஒரு மிக அற்புதமான ஒரு உணர்வு. என்ன, நம்ம தேசத்தை காப்பது நம்மளுடைய கடமை இல்லையா? இயற்கை நல்லா இருக்கணும், விவசாயம் நல்லா இருக்கணும், மனிதர்கள் நல்லா இருக்கணும், நமக்குள்ள எந்த சண்டைகள் இருக்கக்கூடாது, ஒற்றுமையா இருக்கணும், எந்த மதத்துக்கு நடுவுல மத பிளவே இருக்கக்கூடாது, எல்லா மதங்களும் அன்பைத்தான் சொல்லித் தருதுங்கிற வகையில குறிப்பா இந்து மதம் அன்பை மட்டுமே உணர்த்துகிறது, அதை அரைவணக்கிறது. அந்த வகையில இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பாராயணம், இன்னைக்கு நாங்கெல்லாம் கலந்துகிட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, போன ஜூன் 22 உங்களுக்கு எல்லாம் தெரியும், பெரிய வெற்றிகரமாக நடந்து முடிந்த முருகர் பக்தர்கள் மாநாடு ஜூன் 22 மதுரையில நடந்தது. ஸோ அந்த மாநாட்டில் நம்ம இந்தியா முழுக்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த மாநாடு சிறிய மாநாடா இருக்கும் அப்படின்னு இருக்கும். நானே ரொம்ப பிரமிச்சு போன விஷயம் என்னன்னா, இந்தியா முழுக்க இருக்க நிறைய பக்தர்கள் கலந்துட்டாங்க அப்படிங்கிறது காட்டிலும் சைனா, ஜப்பான், கம்போடியா, லண்டன் நிறைய பேர் இதுக்கு கலந்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுல காவடி எடுத்துட்டு நான் வர்ற வழியிலாம் பாக்குறேன், நடந்து செருப்பு இல்லாம எங்கேயோ ஒரு காவடி எடுத்துக்கிட்டு சாமிக்காக வராங்க. ஸோ அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு பெரிய விஷயம் பாருங்க. அதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப பிரமிப்பா இருந்தது. ஸோ அந்த மாநாட்டுல நிறைய தீர்மானங்கள் போடப்பட்டது. அந்த மாநாட்டுல முக்கியமா நிறைய போடப்பட்ட தீர்மானங்கள்ல ஒரு குறிப்பா தேசம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும், நமக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, இயற்கை வேளாண் பொருட்கள் முதல் கொண்டு நமக்குள்ள வளங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் போடப்பட்ட தீர்மானத்தை வலியுறுத்தி கந்தனர்கள் பெறவும், மக்கள் எல்லாரும் கந்தனர்கள் பெற்று நிம்மதியாக வாழவும் வேண்டி, உங்களுக்கு எல்லாம் தெரியும் அக்டோபர் 25, 26, 27 நம்ம இங்க பெரிய விழா நடக்க போகுது. ஸோ சூரசம்ஹார விழா. ஸோ தமிழ்நாடே அலைகள்ல இருந்து திரண்டு இன்னொரு கடல் மாதிரி இங்க நீந்த போற இடமா காட்சியளிக்க போகுது நம்ம முருகர் பக்தருடைய இடத்துல. ஸோ நம்ம என்ன பண்றோம், இந்த விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் மூலமாக இன்னைக்கு அறுபடை வீடுகள்ல, அதுக்கு முன்னோட்டமாக அறுபடை வீடுகள்ல இன்னைக்கு நான் இந்த திருச்செந்தூர்ல நான் ஒரு வேல் வழங்கும் விழா, ஒரு வேல் பூஜை செஞ்சு இந்த கந்த சஷ்டி பாராயணத்தை எல்லாத்துக்கு முன்னாடியும் தாய்மார்கள் கூட சேர்ந்து நாங்கள் பாடினது ஒரு பெரிய பாக்கியமா நான் கருதுறேன். இந்த விழா எதுக்குன்னா, வர 25, 26, 27 நடக்கக்கூடிய 1000 கோவில்கள்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கணக்குப்படி 1000 ஸ்தலங்களை நடக்கக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான இந்த விழாவுக்கு பொதுமக்கள், அதாவது இப்போ இதை காணொலியா நீங்க பாக்குற பொதுமக்களும் சரி, வீட்டுல நீங்க ஒரு ஒரு கோபூஜை செய்யறது, வேல் பூஜை செய்யறது, கந்த சஷ்டி பாராயணம் பாடுறதுன்னு அந்த 3 நாட்கள்ல உங்களுக்கு எப்போ வசதியோ கட்டாயமா உங்க குடும்பத்தாரோடையும், நம்ம அக்கம் பக்கம் இருக்கிற சொந்த பந்தம், நம்ம உறவுக்காரங்க, நம்ம வீதியில வசிக்கிறவங்க கூட நீங்க சேர்ந்து அதை செய்யும் பொழுது இந்த நாடு நலம் பெறும். நாடு நலம் பெற வேண்டி நாம் அனைவரும் ஒன்று கூட வேண்டியது நம்மளுடைய மாபெரும் கட்டாயம், கடமையா இருக்கு. ஸோ இதுக்காக நான் கலந்துகிட்டதுல இன்னைக்கு ரொம்ப பெருமைப்படுறோம், மகிழ்ச்சி. ஏதாவது கேளுங்க. ஆமா, 6 படை வீட்லயும் இப்போ இங்க நாங்க பண்றோம். எங்க நம்ம அமைப்பை சேர்ந்த 6 படை வீட்லயும் ஒரு ஒரு முக்கியஸ்தர்கள் அங்கங்க இந்த விழாவை இப்ப நடத்திட்டு தான் இருக்காங்க. அதுதான் சொன்னேன், நாடு நீங்க நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், எல்லா உயிரினங்களும் புல் பூச்சியிலிருந்து, நம்ம இயற்கையிலிருந்து, விவசாயத்திலிருந்து எல்லாம் நல்லா இருக்கணும், மத ஒற்றுமையா இருக்கணும், மனிதர்களுக்குள்ள சண்டையே வரக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் இந்த யாகம். ஸோ நமக்கு அருள் வந்தது எல்லாத்துக்கும் நல்லதான். உடைய முருகனுடைய காக்கும் கடவுள். ஸோ அப்பனுக்கே பாடம் சொல்லி கொடுத்த அற்புத புதலனுடைய சன்னதியில இந்த வேல். எதுக்குன்னா அண்ணா, இது முன்னாடி இருந்தே இருக்குன்னா, நம்மளை போன்ற ஊடகங்கள்லாம் இப்ப அதிகமா வருவதனால மக்களுக்கு இது கொண்டு போய் தெரிவிக்க வேண்டியது கடமை. இன்னும் இப்ப அதிகப்படுத்தி இருக்கும். ஸோ நம்ம என்னன்னா, நம்மளுடைய ஒற்றுமையும், நம்மளுடைய தேசபக்தியையும், நம்முடைய மனித மனங்களுக்குள் இருக்கிற ஒற்றுமையை பலப்படுத்துறதுக்காக தான் இந்த நம்மளுடைய செயல். 2026 சட்டமன்ற தேர்தல் அது குறித்து உங்கள் பார்வை? நான் இன்னும் அரசியலுக்கு வரல. எனது ஆன்மீகமான ஒரு நிகழ்வு இன்னைக்கு.
ஏன்னா சாமி கும்பிட வந்திருக்கோம். எல்லாத்தோட கனவு ஒண்ணு இருக்குல்ல சாமி. நம்ம எல்லாத்தோட கனவு ஒண்ணு இருக்கு. இப்ப சாமி கிட்ட ஏன் எல்லாரும் கேட்கிறோம்? எல்லா கோயிலையும் பாத்தீங்கன்னா எல்லா தாய்மார்களும் ஒரு நவகிரகம் சுத்தி வர்றது, இல்ல சனி பகவானுக்கு போறது. நம்ம நல்லா இருந்துட மாட்டோமா? வீட்டு வளர்ப்பு பிரச்சனை இருக்கக்கூடாது, குழந்தை ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், கடன் எல்லாம் தீந்துராதா, நோய் எல்லாம் இல்ல, இப்படி ஒரு வேண்டுதல் இருக்கும் நம்ம வாழ்க்கையில. அதே போலதான் அரசாங்கமும். அரசாங்கம் தான் மிகப்பெரிய கடவுளே. ஏன்னா மனித தெய்வங்கள்ல கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற தெய்வங்கள். அவங்க சொன்ன வாக்குகளை நிறைவேற்றுவது அவருடைய கடமை. இது வரைக்கும் எத்தனையோ வாக்குறுதிகளை தமிழ்நாடு அரசாங்கம், எல்லா அரசாங்கமும் நிறைய காலங்கள் வைத்துக் கொண்ட வாக்குறுதிகள் எல்லாம் உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருந்தா இன்னைக்கு நம்ம நாடு நல்லா இருந்திருக்கும். தமிழ்நாடு நம்ம ஒரு வளர்ச்சி அடையணும், இன்னும் வளர்ச்சி அடையணும். ஸோ அந்த வேண்டுதல் இருக்க தவிர நான் ஒரு வாக்காளனா என்னுடைய அடிப்படை தேவைகளை சொல்றேன் நான். ஸோ அரசியல்வாதியா சொல்லலை, ஒரு வாக்காளனா என்னுடைய வேண்டுகோள் வைக்கிறேன். இல்ல அரசியல் இருக்கு சாமி. அரசியல் என்பது ஒரு ஒரு மனிதனுக்கும், உங்களுக்கும் சரி, எல்லாத்துக்கும் அரசியல் என்பது வாக்குரிமை இருக்கிற எல்லாரும் அரசியல் பணிகள்ல கண்டிப்பா ஈடுபடணும். ஏன்னா அரசியல் என்பது இப்ப நாம எல்லாம் சேர்ந்து, நீங்க நானு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து கட்டுற வரிப்பணத்துல ரன் ஆகக்கூடிய விஷயம். என் வரிப்பணம் நான் கஷ்டப்பட்டு கட்டியிருப்பேன், அது முறையா செய்யணும். நல்லவர்கள்லாம் அந்த பொருளுக்கு ஆசைப்படலைன்னா பூரா கிடங்கு தான் வந்து உட்காருவாங்க. ஸோ எப்பவுமே நல்லவர்கள் நாட்டை ஆள வேணும் அப்படிங்கிறதுல இருக்கு. ஒருவேளை எனக்கு அந்த பாக்கியம் இருந்து மக்கள் பணி செய்வதற்கான வாய்ப்பு கிடைச்சா செய்யறதுல ஆச்சரியமெல்லாம் ஒண்ணு இல்லை. ஆன்மீகம் சார்ந்து பல இந்துக்கள் கோயிலுக்கு போயிட்டு வரீங்க. தமிழக அரசோட இந்து சமய அறநிலையத்துறை செயல்பாடு எப்படி இருக்குது? எல்லா கோயிலும் எப்படி பராமரிக்கிறாங்க? கண்ணாலே நிறைய கோயில பார்த்துருக்கீங்க இல்லையா? அதாவது இது நான் அரசியலாக்க விரும்பல. உங்களுக்கு தான் தெரியும், தமிழ்நாட்டுல எந்த நிகழ்வு நடந்தாலும் எதிர்க்கிறது சொல்வதும் மாறி மாறி சேத்தையும் சந்தனத்தையும் வாரி அவங்க நிறைய கோயில் செஞ்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, நிறைய ஸ்தலங்கள் பண்ணிட்டே இருக்கிறேன்னு சொல்றாங்க, பல இடங்கள் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன், நிறைய விசேஷம் நடக்குதுன்றாங்க, முருகருக்கான விழா எடுத்திருக்காங்க, எல்லாமே எடுத்திருக்காங்க. அவங்க இதுவரை செய்த அனைத்து காரியங்களுக்கும் ஒரு பக்தனாக, மக்களோடு மக்களாக, ஒரு ஆன்மீகத்திலிருந்து சொல்றேன், ஒரு பக்தனாக இதுவரைக்கும் அவங்க செய்த காரியங்களுக்கு மனமாற நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நம்ம, நிச்சயமாக. ஆனாலும் இன்னும் விட்ட குறை தொட்ட குறையாக இன்னும் நிறைய வேலை ஆக்கி இருக்கிறது. கோவில் பராமரிப்பு பணியிலிருந்து நிறைய கோயில் அனாதையாகவே கிடைக்குது. ஸோ அதையெல்லாம் இன்னும் அவங்க சரி செய்யணும், நிச்சயமா செய்யணும்னு நினைக்கிறேன். விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரியான எல்லாரும் மத்தியிலையும் வர்றதுக்காக பண்றீங்களா? நீங்க கோயிலுக்கு போக முடியல சாமி? இல்ல, கோயிலுக்கு வர்றதுல என்ன விழிப்புணர்வு இருக்கு? என் சாமி என் பூமி, நான் வர்றதுக்கு நான் யார்கிட்டயும் கேட்கணுமா என்ன? பிறந்ததுல இருந்து கோயிலுக்கு போறேன் சாமி நான். புரியுதா? நான் பிறந்தது கோயிலுக்கு போறாருல்ல, எங்க அம்மா தூக்கிட்டு போக எங்க அம்மாவை நான் தூக்கிட்டு வந்திருக்கேன். இந்த எத்தனை வாட்டி நான் வந்திருக்கேன். எல்லாம் நானும் ஒரு மனிதன் தானே சாமி. எல்லாரும் அவங்கவுங்க ஒரு 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 மதங்கள் எல்லாம் அவங்கவுங்க சாமியை கும்பிடுறாங்க. நமக்கு நம்ம இறைசக்தி இல்லைன்னா வாழ்க்கையில இல்ல இல்ல. ஸோ அது நான் பெருசா நினைக்கிறேன் சாமி. இது நீங்க முகநூல்ல போற விளம்பரமா நினைச்சுக்காதீங்க. உங்க கேள்வி அப்படி தெரியுது. இது கமெண்ட்டுக்கும் லைக்குக்கும் நடத்துற கூட்டம் கிடையாது. இது ஒரு பெரிய சக்தி. இது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து இந்த விசேஷத்துக்கு, இப்ப சார் ஒரு விஷயம் சொல்லியிருக்க, இந்த விசேஷத்துக்கு தமிழ்நாட்டில இருந்து எனக்கு தெரிஞ்சு கோபிச்செட்டிப்பாளையத்துல 100 பேர், திருப்பூர்ல இருந்து 100 பேர், ஈரோட்ல இருந்து வந்திருக்காங்க, பல்லடத்துல இருந்து வந்திருக்காங்க, நிறைய பேர் அங்கங்க கன்னியாகுமரி, நாகர்கோவில் எல்லாம். என்ன இருக்கு? இல்ல கடவுள் பக்தி தான், வேற இதுல எந்த விஷயம் கிடையாது சாமி. இதெல்லாம் காசு கொடுத்து கூட்டம் கிடையாது கண்ணு. சார் வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால எப்படின்னா, அதுதான் இப்ப நான் சொன்ன பார்த்தீங்களா, இவரை திட்டுறதும் அவரை திட்டுறதும் இவங்களை திட்டிக்கிறதும் அவங்கள திட்டிக்கிறதும், இப்போ இந்த யூடியூபர்ஸ் ஆகட்டும், சமூக வலைத்தளங்கள் ஆகட்டும், எல்லாருமே ஒரு கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அதாவது ஒரு ஒரு சார்பு நிலை. நான் சொல்லுவது நடுநிலையா பேசுவதோ சார்பு நிலையா பேசுவதோ கூட சில நேரங்கள்ல அது பெரிய ஏன்னா நடந்த சம்பவம் சாதாரண விஷயம் கிடையாது. 41 உயிருங்கிறதுனால நாம அதை ஒரு சினிமா படம் போஸ்ட் ஒட்டி விளம்பரப்படுத்துற மாதிரி தினந்தோறும் பூஜை செஞ்சு அர்ச்சனை பண்ணி பஞ்ச திரியை ஏத்தி விளக்கு பத்த வச்சு அந்த பிரச்சனையை அவ்வளவு தூரம் போயிடுச்சு. ஆனா நியாயமா பார்த்தா அந்த குடும்பங்களுக்கு நம்ம மனசார இரங்கல் சொல்லணும். பெரிய வருத்தம், நமக்கெல்லாம் பெரிய வலி இருக்கு. ஸோ அந்த வழியை கடக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இப்ப நான்லாம் சமூக வலைத்தளங்கள் பாக்குறதே போய் நிறுத்திட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவும் ஃபைட்டு, அவ்வளவும் சண்டை.
அரசியலா மாறிடுச்சு அது. ஆனா அந்த அந்த குடும்பத்தினுடைய தன் மகனுடைய இழப்பு ஒரு ஒரு தாய்க்கும் பெத்த தாய்க்கும் அந்த குடும்பத்துக்கும் எவ்வளவு வலி இருக்குங்கிறது ஆறாத வழி சாமி. வாழ்க்கை முழுக்க அது ஆறாத வழி. ஸோ நான் ஒரு குடும்பத்துல ஒரு பையனை இழந்த ஒரு உறவினராக தான் நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறேன். இந்த அரசியல் ஆகட்டும், இந்த யூடியூபர்ஸ் ஆகட்டும், மற்றது எல்லாமே நான் ஒரு ஒரு விஷயமா அதை கன்சிடர் பண்ணல. ஏன்னா இது அரசியலை நோக்கி போகக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால இது நான் வந்து அது கருத்து சொல்றதுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா எல்லாரும் ஒரு ஒரு கட்சியை சேர்ந்திருக்காங்க. அந்தந்த கட்சியை சேர்ந்தவங்க அந்தந்த கட்சியை சேர்ந்தவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. இது இடையில தொலைக்காட்சி அரசு கேபிள் வந்து தொலைக்காட்சியில் முடக்கப்பட்டிருக்கு. குறிப்பா தமிழ் ஜனம், புதிய தலைமை தொலைக்காட்சியில் வந்து இந்த கரூர் சம்பவத்தை பற்றி செய்தி வெளியிட்டதுக்காண்டியே முடக்கப்பட்டிருக்கு. எந்த சம்பவத்துக்கு இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக செய்தி வெளியிட்டதுனால ஆ. தமிழ் ஜனம் தொலைக்காட்சி, புதிய தலைமை தொலைக்காட்சி வந்து அரசு கேபிள் வந்து முடக்கப்பட்டிருக்கு. முடக்க தானே செய்வாங்க. வரும்ல, அதுதான் அரசு வரும். இப்ப நீங்க நியாயத்துக்கு குரல் கொடுக்குறோன்னு நினைச்சு நீங்க நியாயத்துக்கு குரல் கொடுக்குறோம். எல்லா விஷயம் அப்படிதான். அது ஏன் முடக்குறாங்க? நீங்க வந்து இப்போ ஒரு நிலை அது அரசுக்கு எதிராக ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன் சாமி. நான் எந்த தொலைக்காட்சிகளையும் தவறா பேசல. ஓ ஊடகம் என்பது உங்களுக்கே தெரியும் நம்முடைய மிகப்பெரிய தூண் இந்தியாவில் அப்படின்னு நம்ம மதிக்கக்கூடிய ஒரு ஊடகங்கள் இருக்கு. ஸோ அந்த வகையில நியாயமான தொலைக்காட்சிகளை முடக்கியிருந்தாங்கன்னா அது தவறு தான். அது தவறு தான். நியாயமான ஒளிபரப்பா இருந்திருந்து அந்த சம்பவங்கள் நடக்கின்ற பிரச்சனைகளை மேலும் வலுவை கூட்டி பாதிப்புகளை அதிகமா உருவாக்குற வண்ணம் ஏதாவது ஒரு தொலைக்காட்சியோ யூடியூபோ இயங்கியிருந்தா அதை தற்காலிகமாக தடை செய்வதோ ஒளிபரப்பு நிறுத்த சொல்றதோ அது எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. அதை நான் தவறுன்னு சொல்ல விரும்பல. பட் இந்த வகையில அதுதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ வந்து மத்திய அரசுல ஒரு கமிட்டி ஒரு குழு போட்டிருக்காங்க. மாநில அரசுல நீதிபதி தலைமையில ஒரு கமிஷன் ஒரு குழு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனைலாம் முடிகிற வரைக்கும் நான் இதை பத்தி எந்த விஷயத்தையும் நான் வெளிப்படையாகவோ மற்ற விஷயங்கள் பேசுவதோ நாகரிகமா இருக்காது. ஏன்னா இப்போ அதுக்கான ஒரு குழு அமைச்சு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல நாம் அதை பத்தி பொத்தாம் பொதுவா பேசுறது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன் சார். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கருத்துரிமையை எப்படி பாக்குறீங்க? இந்த விஷயம் ஆய்வு பண்ணிட்டு போனாங்க, அவங்க ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அந்த அறிக்கை எப்படி பாக்குறீங்க? அதுதான் நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன். என்னன்னா அந்த வேலை நடந்துட்டே இருக்கு. தமிழக அரசும் நியமிச்சிருக்கு, நீதிபதி தலைமையில நியமிச்சிருக்காங்க. நீங்க பாக்குறீங்க, தேசிய அளவுல நியமிச்சிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு முடிவு கூடிய சீக்கிரம் நல்ல முடிவா வரணும்னு நான் நினைக்கிறேன். எந்த முடிவு வந்தாலும் உசுறு போனது போனதுதான் சாமி. நம்ம என்ன பண்ணிட முடியும்? நீங்க நினைச்சா நான் நினைச்சேன்னா ஆளுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் அரசாங்கத்துக்கு கொடுப்பதோ நம்ம கிட்ட பணம் இருப்பை காட்டி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் படுத்த முடியுமே தவிர அந்த பிள்ளைங்களோட உசுரெல்லாம் திருப்பி வரவே வராதுக்குண்ணா. அது பெரிய விஷயம் சாமி. இது இது வாழ்க்கை முழுக்க ஒரு கருப்பு பக்கம். இது வரைக்கும் நம்ம நாட்டில் நடக்காத ஒரு நிகழ்வு. ஒரு தண்ணி அடித்து செத்து போனவங்களை பார்த்துருக்குறோம், இல்லை போருக்கு போய் செத்தவங்களை பார்த்துருக்குறோம், எத்தனையோ நடந்திருக்கு. இது வந்து ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப துயரம். தண்ணி இல்லாம பிள்ளைங்களை தூக்கிட்டு போய் ஒரு கூட்டத்துல மூச்சு திணறி போய் சாவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ இது ரொம்ப வருத்தத்துக்குரிய செயலுக்குண்ணா. ஸோ அது எனக்கெல்லாம் உண்மையை ரொம்ப வேதனை தான். பாஜகவோட முக்கிய கோரிக்கை என்ன அப்படின்னா, தமிழகத்துல இந்து சமய அறநிலையத்துறையே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கிற பட்சத்துல இந்து சமய அறநிலைய துறையே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க முருகனை தரிசிக்கனா கூட விஐபி தரிசனம், காசு கொடுத்து போற அந்த தரிசனம், அது போக பொதுமக்கள் இலவச தரிசனம், இந்த மாதிரி கடவுளை பாக்குறதுக்கு கூட ஒரு சமய அறநிலையத்துறை 3 பிரிவா வச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு இந்த துறை தேவையா? அதாவது எந்த ஒரு துறையுமே இப்போ ஒரு துறை சீர்கேடாவதற்கு எந்த துறையும் யாரும் வைக்க போறது இல்லை. ஒரு கட்டுப்பாடு ஒரு நிர்வாகத்தின் கருதி அதை ஒரு துறை வைக்கிறது நிர்வாகமா இருக்கலாம். ஒரு விஷயம் நிர்வாகத்தின் காரணமா இருக்கலாம். ஆனா நீங்க வைக்கக்கூடிய அந்த நிர்வாகமே இப்ப நீங்க சொன்ன மாதிரி விஐபி தரிசனமோ இப்ப எளிமையான ஒரு இங்க சாதாரண ஒரு காமன் மேன் கூட இப்ப கால் வலியோட நிறைய பேர் நிற்பாங்க கோயில். டப்புக்குன்னு போய் சாமியை பார்த்துட முடியாது. ஸோ அதுக்கு ஒரு விஐபி தரிசனம், இந்த தரிசனம், அந்த தரிசனம் போறது. இப்போ பாரபட்சம் இல்லாம எல்லா கோயிலையும் பாரபட்சம் இல்லாம எல்லாரும் போயிடலாம் அப்படின்னு ஒரு நிலை வந்தா சந்தோஷம் தான். வர வைக்கிறேன். 40 கிலோமீட்டர் நடந்து வரணும், நடந்தானே வரேன் சார். நான் திரும்ப சொல்றேன் பாருங்க, கேரளாவில இருந்து இல்ல திருப்பதிக்கு போறவங்களோ காவடியை தூக்கிட்டு காலெல்லாம் அப்படியே பாலமா புண்ணா இருக்கும். அவன் சாமியோட உண்மையான பக்தர். அவன் வீட்டுல பென்ஸ் கார் வச்சிருப்பான், இல்ல லாரி வச்சிருக்கலாம், இல்ல பைக் 2 வீலர் வச்சிருக்கலாம். ஆனா அந்த பிள்ளைங்க இவரு நான் என் நண்பர் இவங்க எல்லாம் பிள்ளைங்க, வயசுக்கு வந்த பிள்ளைங்க, வழியில மலம் ஜலம் கழிக்கிறதுக்கெல்லாம் அந்த ஏதுவான இடமே இருக்காது. துணி மாத்துறதுக்கெல்லாம் கஷ்டம். தன்னோட பெம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு அந்த தெருவுல எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து போகணும். கால்லாம் அவ்வளவு பெருசு வீங்கிக்கும் இல்லையா? ஸோ அதை போன்ற நிலைமை யாரும் அவங்க அந்த அப்படி போற எல்லா பக்தர்களும் எனக்கு விஐபி தரிசனம் நான் போனோன்னே சாமியை பார்த்துடணும்
அப்படின்னு நினைக்கிறாங்க. நானே ரொம்ப வெக்கப்படுவேன். நிறைய இடத்துக்கு போகும்போது டக்குன்னு உள்ள போயிட்டோம்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க? அவ்வளோ ஒரு வெக்கம் நமக்கு உணர்ச்சி இருக்குதானே செய்யுது. அப்படி ஒரு விஷயம் வந்து நல்லது தானே சாமி எல்லாரும். ஏன்னா இப்போ இருக்கப்பட்டவங்க அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க. டக்குன்னு எல்லாத்துக்கும் வேலை இருக்கு. அதை விட தினக்கூலி செஞ்சுட்டு லைன்ல நிக்கிறான் பாருங்க, அவனுக்கு ரொம்ப வேலை இருக்கு. கஷ்டப்படுற மக்களுக்கு ரொம்ப வேலை இருக்கு. நேரா வந்தோடனே விஐபி நானும் உள்ள போய் பார்த்துருவேன், சாமியை பார்த்துருவேன், டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படிங்கிறதே அப்படிங்கிறது. அது இப்ப நான் ஒரு பொது ஜனமா இருந்தேன்னா நிச்சயமா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. எல்லா மக்களோட மக்களாக சாமிக்கு முன்னாடி எல்லாரும் மனிதர்கள் தான், நம்ம எல்லாம் அணுக்கள் தான், துகள்கள் தான், எல்லாரும் சமத்துவமா இருக்கணும்னா லைன்ல இன்னும் போனா இன்னும் சூப்பரா இருக்கும். சட்டம் கொண்டு தான் நல்லது, ரொம்ப நல்லது. இந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னர் வந்து விஜய் வந்து வீட்டிலேயே முடங்கி இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அவருக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரை? என்ன சொல்லணும், என்ன சொல்லலாம்? ரொம்ப வேதனையில் இருப்பார் சார். அது மட்டும் எனக்கு தெரியும். எந்த ஒரு மனிதனும் சந்தோஷமா 41 பேர் செத்துட்டாங்க, அது என் கூட்டத்துக்கு வந்து இறந்துட்டாங்கன்னு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்துடவே முடியாது. வாழ்நாள் முழுக்க அவர் ஒரு துக்கம் இருந்துட்டே தான் இருக்கு. ரொம்ப கஷ்டம். இது யாருக்குமே வரக்கூடாது, எந்த தலைவருக்கும் வரக்கூடாது. இந்த மாதிரி நிகழ்ச்சி எந்த தலைவனுக்கும் வரக்கூடாது. இது தன்னுடைய இறுதி காலத்து வரைக்கும் நெஞ்சில சுமந்துட்டே இருக்கணும். அவர்னால இறுதி காலத்து வரைக்கும் தன் பெற்றோர்களை இழந்தா கூட மறந்துடலாம், சாமி ஆயிட்டாங்க தெய்வம் ஆயிட்டாங்கன்னு போட்டோவுக்கு மாலை போட்டுடலாம். ஆனா அந்த 41 பேர் மரணம் வந்து அவருடைய வாழ்க்கையில பெரிய ஒரு வடு. இல்லை கண்டிப்பா அவர் ஃபீல் பண்ணவர்னு நான் நம்புறேன். ஏன்னா ஒரு மனிதன் தானே எல்லாருமே, அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்து. அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு தெரியல சாமி. இது என்ன அரசியலுக்கு போயிட்டாங்கல்ல சாமி. இப்போ அது எப்படி சொல்றீங்க, எல்லாம் அரசியலா இருக்கிறாங்கல்ல கண்ணா. எப்ப வேணா இப்ப திடீர்னு வண்டி போயிட்டே இருக்கு, திடீர்னு போலீஸ் பிடிக்கிற மாதிரி தான், டமக்குன்னு லெஃப்ட்ல போயிடும், அப்புறம் யூ டர்ன் போட்டு வருவாங்க. இன்னொரு ஜனவரிக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இல்ல அரசியல் எல்லாரும் சொல்ற மாதிரி தான், நிரந்தர நண்பர்களும் நிரந்தர எதிரிகளும் கிடையாதுன்னு பேசிக்கிற மாதிரி அரசியல் கணிப்பு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா எப்படி போவாங்க, அவங்க ஸ்டெப் என்னன்னு எனக்கு தெரியல. விரையிலாவே எனக்கு தெரியல.